சிங்குச்சா என்ற பாடல் தக்லைஃப் திரைப்படத்தில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி கொண்டு இருக்கின்றது. இதை குறித்தான ஒரு காணொளியாக இந்த காணொளி இருக்கும். உங்களுக்கு நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சிலம்பரசன் கமலஹாசன், மேலும் இயக்குனரான மணிரத்னம், இசையமைப்பாளராக ஏ.ஆர். ரஹ்மான் என்று மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இணைந்து உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் பெயர்தான் தக்லைஃப். மிக சிறப்பான முறையில் தயாராகி வரும் இந்த திரைப்படத்தில் அவ்வப்போது பல காட்சிகள் நம் கண்முன்னே வரும். அதில் ஒரு சில காட்சிகள் ட்ரைலரில் வந்தது. அது சில காட்சிகள் தற்பொழுது தக்லைஃபில் வெளியாகி இருக்கக்கூடிய பாடலான சிங்குச்சா என்ற பாடலின் மூலமாக நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட திரைப்படம் என்பது அனைவரும் எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்த்திடாத, பார்க்க முடியாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக இருக்கும். கதை கரு என்பது நம்ம மணிரத்னம் இயக்குவதால் மிகவும் சிறப்பான கதைக்களமும் கதை கருவாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதனிடையே தான் இந்த சிங்குச்சான் பாடல் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கொண்டிருக்கின்றது. மேலும் மில்லியன் கணக்கான வியூகளை தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏ.ஆர். ரஹ்மான் பாடல் என்றாலே எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். அதிலும் மணிரத்னம் திரைப்பட கமலஹாசன் அவர்கள் நடிப்பு ஒரு திரைப்பாடல் வெளியாகிறது என்றால் நிச்சயமாக அந்த திரைப்பாடல் என்பது சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகும் என்பதை நாம் மாற்று கருத்து கூற முடியாது. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம சிலம்பரசன் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் குழந்தை நட்சத்திரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக நடிக்கக்கூடியவர், சிறப்பாக நடனமாடக்கூடியவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. சூப்பராக ஆடக்கூடியவர். கொஞ்ச காலம் தந்தை போன்று இசையையும் பாடலையும் ரசித்து திரைப்பாடல்களை வெளியிட்டவர். இவ்வளவு திறமையையும் நிறைந்த நம்ம சிம்பு, ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் மணிரத்னம் இணையக்கூடிய இந்த திரைப்பாடலில், அதுவும் லெஜண்ட் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் என்றால் கண்டிப்பாக திரைப்படம் மட்டுமல்ல, அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகும். சில திரைப்பாடல்கள் வெளியாகி ஒரு வாரம் அல்லது 2 வாரம் கழித்து மில்லியன் வியூகளை பெறும், ஒரு சில பாடல்களை தவிர்த்து. ஆனால் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசைத்து வெளியாகக்கூடிய பல திரைப்பாடல்கள் குறுகிய நாட்களிலேயே மில்லியன் கணக்கு வியூகளை தொட்டுவிடும். அந்த வகையில் தக்லைஃபில் வெளியான சிங்குச்சா இந்த பாடல் கிட்டத்தட்ட 2 நாட்களில் 21 மில்லியன் வியூகளை பெற்றிருக்கின்றது என்பது இதுவரையும் யாரும் கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட் என்றே கூறலாம். சிங்குச்சா பாடல் போன்று தக்லைஃப் முழுவதும் எல்லா பாடல்களையும் மிக பிரம்மாண்டமாகவே மக்கள் கொண்டாடுவார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படம் தமிழ்நாடு ரசிகர்களிடையே 3-4 விதமாக ரசனைகளுக்கு உட்படுத்தப்படும். அதில் முதலாவதாகத்தான் அந்த திரைப்படத்தை இயக்கும் மணிரத்னம் என்ற மாபெரும் இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்குவதால் இவருக்கென்று இருக்கக்கூடிய மாபெரும் ரசிகர்கள் பட்டாளமே அந்த திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்ததாக நம்ம இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய திரைப்பாடல்களுக்காக பல திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட உலகில் ஹிட்டாகி இருக்கின்றன. ஏன் இந்தி திரைப்பட உலகில் கூட ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசைத்திருக்கின்றார் என்பதற்காகவே பல திரைப்படங்கள் ஹிட்டாகி இருக்கின்றன. எனவே இந்த தக்லைஃப் திரைப்படமும் நிச்சயமாக ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய பாடலுக்காக மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மூன்றாவதாக உலகநாயகன் கமலஹாசன் என்ற தனிப்பெரும் ஆளுமைக்காக மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் தக்லைஃப் திரைப்படம் என்பது ஹிட்டாகும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அளவிற்கு பேரும் புகழும் கொண்ட ஒரு மாபெரும் நடிகர் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள். எனவே இவருக்கென்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் ஹிட்டான மூவியாக எடுத்து செல்லும். இறுதியாக நம்ம சிலம்பரசன் என்ற தனிப்பட்ட நடிகனுக்காக மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமா உலகில் ஒரு ஹிட்டை கொடுத்த பல நடிகர்கள் பெரிதாக வலம் வரும் பொழுது பல ஹிட்டுகளை கொடுத்த நம்ம சிலம்பரசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிப்பதாலும் இந்த திரைப்படம் தாறுமாறாக ஹிட்டாகும் தமிழ்நாட்டில் என்பதில் யாருக்கும் எந்த அச்சமும் இல்லை என்பதுதான் இந்த காணொளியின் கதை கருவாக இருக்கின்றது. என்ன மகளே, தக்லைஃப் திரைப்படத்தை நீங்கள் தியேட்டர் சென்று பார்ப்பதற்கு தயாராகி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இது அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான படைப்பாகவே இருக்கும். அனைவரும் சென்று தியேட்டரில் அலங்கரிப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இதுபோன்று தொடர்ச்சியாக பல காணொளிகளை டீகோட் செய்யப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.